சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருந்தா பண்ணுங்க. உண்மையிலேயே எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா பண்றேன் சிந்து. அதுவும் நீங்க வளர்ந்த ஆசிரமம், அந்த ஃபீலிங்கே தனிதான். கண்டிப்பா அதுக்காகவே பண்றேன். நான் கூட எப்பவுமே மாசம் மாசம் சம்பாதிக்கிற பணத்துல கிட்டத்தட்ட 75% அவங்களுக்கு தான் அனுப்புறேன். எனக்குன்னு கொஞ்சம் செலவுதான், அதுக்கு மட்டும் காசு வச்சுப்பேன். தங்கறதுக்கு இங்கேயே இடம் கொடுக்கறாங்க, இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு மேல என்ன செலவு இருக்கு? அதனால நிறைய பணம் அவங்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றேன். என்னங்க நீங்க சொல்றத பார்த்தா பயங்கரமா இருக்கே. நான் உங்களை ஏதோ சாதாரணமா நினைச்சேன். உங்க கதையை கேட்டா எனக்கே கில்ட்டியா இருக்கு. கொஞ்சமா சம்பாரிச்சுட்டு நீங்க இவ்ளோ ஹெல்ப் பண்றீங்க. இவ்ளோ சம்பாரிச்சு இவ்ளோ காசு வச்சிருக்கேன். நீங்க பண்ணதுல ஒரு 10% கூட நான் இத்தனை வருஷமா பண்ணாம இருந்திருக்கேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்க பண்ற ஹெல்ப்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இனிமே நான் நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். அப்பதான் உங்க கூட போட்டி போட முடியும். தாராளமா போட்டி போடுங்க. நல்ல விஷயத்துல போட்டி போடுறது தப்பே இல்ல. அம்மாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வரேன். கண்டிப்பா நானும் எங்க அம்மா கூட வந்து உங்களை பாக்குறேன். உங்க அம்மாவா? உங்களுக்கு அம்மா யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, திடீர்னு இப்ப அம்மான்னு சொல்றீங்க. அதுவா, அது ஒரு தனி கதை. ஆசிரமத்துல இருந்தோம், எனக்கும் அம்மா அப்பா இல்ல. அதே மாதிரி இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கும் குழந்தைங்க யாருமே இல்ல. சோ நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள்ள மாத்தி மாத்தி அம்மா பொண்ணா தத்தெடுத்துக்கிட்டோம். அடடா. சோ எனக்கு அவங்க அம்மா, அவங்களுக்கு நான் பொண்ணு. ஏங்க, பயங்கர ஜாலியா இருந்திருக்கீங்க போல. இவ்ளோ சோகத்துக்கு நடுவுலயும் உங்களால மட்டும்தாங்க இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேச முடியுது.